எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவங்க 2 பேர் மட்டும் என்னை உட்போட்டு வீடியோ போட்டுருக்காங்க. ஜாலியாக சுற்றிட்டு எனக்கு உடம்பு பரவாயில்லைங்க, ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரி போயிருந்தேன், அங்கே வீடியோ எடுத்துருக்கலாம். சரி, ஹாஸ்பிட்டல் வீடியோ எடுக்கணும்னு விட்டோம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி. கரெக்டாக 4 மணிக்கு நாங்கள் வந்து இப்போ கீழே போய் டீ சாப்பிட்டு ஜாலியாக பெங்களூரை சுற்றி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கிறோம். ஏங்க இவங்க 2 பேரும் முக்காவே சுற்றி பார்த்துட்டாங்க. இவரு பொண்ணு தேடிட்டே இருக்கிறாருங்க. இவரு கத்தாளக்காரரு மாநிலத்துக்கு ஒண்ணு வச்சுக்கலான்னு பாக்குறாரு. தமிழ்நாட்டுல ஒண்ணு, கர்நாடகால ஒண்ணு, அடுத்தது எங்கேயும் வர மும்பையா? மும்பை இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு மும்பைக்கு போவோம்ல, அங்க ஒண்ணு ரெடி பண்ணலான்ட்டுக்கிறாரு. கத்தாழை ஜூஸ் குடிச்சு ஆள் அப்படியே கல்லு மாதிரி இருக்கிறாரு. என்ன பண்றது தெரியல. கல்லு மாதிரி இருக்கும்போது இரும்புறாரு. என்ன பண்றது வேற? அது கத்தாழை ஜூஸ் குடிச்சுமே இவருக்கு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல யாரோ கேட்டாங்களா, ஏதாச்சும் ஒண்ணு பெருசு பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. காதை பெருசு பண்ண முடியுமான்னு கேட்டாங்களா? சிகரெட் குடிச்சிட்டு இருக்குதுங்க ரோட்ல. ஆமாங்க, கையில சிகரெட் போகலையா? ஐயோ, அப்ப இந்த பொண்ணுதான் உங்களுக்கு கரெக்ட். ஐயோ வேண்டாங்க, நானே குடிக்க மாட்டேன். பப்ளிக்கா நின்று குடிக்கிறாங்க. என்னங்க இப்படிதான் நடக்குதுங்க? நம்மளுக்கு எனக்கு ஏத்த ஒரு இந்த ஊரு தான் நடக்குதுப்பா. நான் எதை பண்ணாலும் தமிழ்நாட்டுல குத்தாங்கிறாங்க. ரோட்ல நின்று சரக்கு அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, செம்ம என்ஜாய் பண்றாங்க. அப்ப நீங்க பெங்களூர் வந்து நீங்க 2 பேரும் கிளம்பிருக்கு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். சரி, உங்களுக்கு இந்த ஊர் செட் ஆகாது. பாருங்க மொட்டை மாடி எப்படி இருக்குது பாருங்க வீடு. ஏங்க நாங்க சும்மா பண்ணுக்காக பேசுறா, உடனே வந்துட்டு காஜி பிடிச்சி தெரியாத நினைச்சுக்காதீங்க. நம்மளுக்கெல்லாம் பொண்டாட்டி இருக்குது, 3 பேத்துக்கும் பொண்டாட்டி இருக்குது, அதே போதும் எங்களுக்கு. உங்களுக்கு தெரியும் கல்யாண முக்கியம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அட பாவி, இது வேறயா?